எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திகை தீபம் 3வது நாள். நம்ம வீட்டில் ரொம்ப அழகாக தீபங்கள்லாம் ஏற்றி வழிபாடு பண்ணியாச்சு. இன்றைக்கி 2 நாட்களை விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா கரெக்டாக தீபங்கள் வைக்க ஆரம்பிக்கும்போது மழையும் காற்றும் ஆரம்பிச்சது. அதுக்காக தான் கொஞ்சமாகவே வச்சுருந்தேன். ஏன்னா காற்றடிச்சது அப்படின்னா தீபங்கள் எரியாது இல்லையா? அதுக்காக தான் கொஞ்சமாக வச்சு மனதார வழிபாடு பண்ணியாச்சு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு மழை காற்று வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காற்றடிச்சது அப்படின்னா தீபங்கள்லாம் அணைஞ்சிரும் இல்லையா? அந்த எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி வச்சோம் அந்த அகல் விளக்கு எரியாமல் போயிடும். அதுக்காக தான் கம்மியான அளவில் ஏற்றி மனதார நினச்சி வழிபாடு பண்ணியாச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒரு 2 நாட்கள் மழை இல்லாமல் இருந்தது. தீபங்கள் ரொம்ப அழகாக நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ண முடிஞ்சது. அந்தளவுக்கு சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் நன்றிகள் தான் சொல்லணும். பரவாயில்ல, இன்றைக்குமே ரொம்ப பெரிய மழைன்னு சொல்ல முடியாது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் காற்று அதிகமாக அடித்தது. இப்போ நம்ம நிலைவாசலில் குத்து விளக்கு வைக்கிறோம் இல்லையா? அந்த குத்து விளக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எரிஞ்சிட்ருக்கும்போதே நம்ம பூஜை ரூமில் கொண்டு போய் வைக்கணும். வெளியிலேருந்து மகாலட்சுமி தாயாரை உள்ளே கூட்டு போய் வைக்கிறதுக்கு தான் சமம், சரிங்களா? அதனால் ஃபுல்லாக எரிஞ்சு அமர்ற வரை எரிய விடாமல் விளக்கு எரிஞ்சிட்ருக்கும்போதே நம்ம பூஜை ரூமில் போய் எடுத்து வச்சிடணும். குத்து விளக்கு பூஜைக்கெல்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்னா திரும்ப பூஜை ரூமில் போய் வச்சு தீபங்களை ஏற்றி மனதார குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வழிபாடு பண்ணணும், சரிங்களா? இப்போ வீட்டுக்குள்ளேயுமே தீபம் வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு கோலம் போட்டு பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது 3வது நாள் கார்த்திகை தீப வழிபாடு. உங்கள் வீட்டில் எத்தனை நாள் தீபம் ஏற்றுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாட்கள் தீபம் ஏற்றுவேன். இந்த கார்த்திகை மாத தீபம் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள், 5 நாள், 7 நாள் இந்த மாதிரி கணக்குக்கு ஏற்றுவாங்க. நீங்கள் எத்தனை நாள் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி 3வது நாள் மனதார தெய்வங்களை வழிபாடு பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த கோலமும் இந்த தீபமும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் ரொம்ப அழகாக போனது. மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஜெய் லவ்லி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பூஜை ரூமில் எப்பயும் போல் தீபங்கள் வச்சுட்டேன். அங்கே எப்பயும் தீபங்கள் எத்தனை தீபம் ஏற்றுவோமோ அதே மாதிரி தீபம் ஏற்றிட்டேன். அதே மாதிரி காற்று ரொம்ப அதிகமாக இருந்தனால குத்து விளக்கமே கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு மனதார சுவாமியை நினச்சி வழிபாடு பண்ணிக்கிட்டேன், சரிங்களா? இப்படி தான் என்னோடய வீட்டில் இந்த 3 நாட்களுமே கார்த்திகை தீபம் ரொம்ப அழகாக போனது. இந்த 2 நாள் இதுக்கு முன்னாடி அந்த இதுமே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, பாய். மீண்டும் சந்திப்போம். டாடா.